வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷான் தாலிப். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய அரசாங்கத்தின் 42 உறுப்பினர்களை கொண்ட அமைச்சரவை பதவி பிரமாணம். அமைச்சரவைக்கு ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆலோசனை. දේශපාලඥයෙක් රාජ්‍ය නිලධාරියෙක් වංචා දූෂණ අක්‍රමිකතා කොතෙක් රහසේ කළත් ඒ රහසක් වෙන්නේ නැහැ. එය පැහැදිලිවම ජනතාව අතරට යනවා. අද එකඟත්වය නිසා විදේශයෙන් තියෙන ප්‍රශ්න වලට අපිට මුහුණ දෙන්න පුළුවන්. இறுதிக்கட்ட யுத்தத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி யாழில் கையெழுத்து வேட்டை. போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருந்த இலங்கை அகதியின் திடீர் மரணம் தொடர்பில் விசாரணை செய்ய வலியுறுத்தி தமிழகத்தில் ஆர்ப்பாட்டம். ரக்னாலங்கா நிறுவனத்தின் முன்னாள் பொது முகாமையாளர் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் பொய் சாட்சி வழங்கியதை ஒப்புக்கொண்டார். இனி விரிவான செய்திகள். தேசிய அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் இன்று பிற்பகல் பதவி பிரமாணம் செய்து கொண்டது. புதிய அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகியன இணைந்து எதிர்வரும் 2 வருடங்களுக்கு ஸ்தாபித்துள்ள புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவையில் 42 பேர் இடம் பிடித்துள்ளனர். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தேசிய கொள்கை வகுப்பு மற்றும் பொருளாதார விவகார அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். சுற்றுலாத்துறை அபிவிருத்தி மற்றும் கிறிஸ்தவ விவகார அமைச்சராக ஜான் அமரதுங்க நியமிக்கப்பட்டுள்ளார். காமினி விக்ரம பெரேரா நிலையான அபிவிருத்தி மற்றும் வனஜீவராசிகள் அமைச்சராகவும் நிமல் சிறிபாலடி செல்வா போக்குவரத்து அமைச்சராகவும் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். சமூக வலுவூட்டல் மற்றும் நலன்புரி அமைச்சராக எஸ்பி திசாநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். தொழிலாளர் மற்றும் தொழிற்சங்க உறவுகள் அமைச்சராக WDJ செனவிரட்னவும் பல்கலைக்கழக கல்வி மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சராக லக்ஷ்மண் கிரியல்லவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். அனுர பிரியதர்ஷினி யாப்பா அனர்த்த முகாமைத்துவ அமைச்சராகவும் சுசில் பிரேமஜயந்த தொழில்நுட்ப கல்வி மற்றும் தொழில் அமைச்சராகவும் திலக் மாரப்பன சட்டம் ஒழுங்கு மற்றும் சிறைச்சாலை சீர்திருத்த அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். சுகாதாரம் ஊட்டச்சத்து மற்றும் உள்நாட்டு மருத்துவ அமைச்சராக ராஜித சேனாரத்ன ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ரவி கருணாநாயக்க நிதியமைச்சராக பதவியேற்றுக் கொண்டதுடன் மஹிந்த சமரசிங்க திறன் அபிவிருத்தி மற்றும் முறைசாரா கல்வி அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டார். இதேவேளை வச்சிர அபிவர்தன உள் விவகார அமைச்சராகவும் எஸ்பி நாவின்ன உள்ளக அலுவல்கள் கலாசார அபிவிருத்தி மற்றும் வடமேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சராகவும் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். பாட்டலி சம்பிக்க ரணவக்க பாரிய நகரங்கள் மற்றும் மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். மஹிந்த அமரவீர கடற்றொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சராகவும் நவீன் திசாநாயக்க பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சராகவும் இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். எரிசக்தி மற்றும் புத்துருவாகும் சக்தி அமைச்சராக ரஞ்சித் சீமலாபட்டியவும் விவசாய அமைச்சராக துமிந்த திசாநாயகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். விஜயதாச ராஜபக்சவுக்கு நீதி அமைச்சுக்கு மேலதிகமாக புத்த சாசன அமைச்சும் வழங்கப்பட்டுள்ளது. பி ஹரிசனுக்கு கிராமிய பொருளாதார விவகார அமைச்சும் ரஞ்சித் மத்தும பண்டாரவிற்கு பொது நிர்வாக மற்றும் முகாமைத்துவ அமைச்சும் வழங்கப்பட்டுள்ளன. வெகுஜன ஊடக மற்றும் பாராளுமன்ற சீர்திருத்த அமைச்சராக கயந்த கருணாதிலக புதிய அரசாங்கத்தில் நியமிக்கப்பட்டுள்ளார். சஜித் பிரேமதாச வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை அமைச்சராக அர்ஜுன ரணதுங்க இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். NKDS குணவர்தன காணி அமைச்சராகவும் பி திகாம்பரம் மலேக புதிய கிராமங்கள் தோட்ட உட்கட்டமைப்பு மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சராகவும் பதவியேற்றுக் கொண்டனர். சந்திராணி பண்டார மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராகவும் தலதா அத்துக்குருள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சராகவும் அகில விராஜ் காரியவசம் கல்வி அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர்.
மீள்குடியேற்றம், புனர்வாழ்வு மற்றும் இந்து சமய விவகார அமைச்சு பதவி DM சுவாமிநாதனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சந்திம வீரக்கொடி பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோலிய வாயு அமைச்சராக பதவியேற்றதுடன் தயாசிரி ஜெயசேகர விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். தென்மாகாண அபிவிருத்தி அமைச்சு பதவி சாகல ரத்நாயகவுக்கும் தொலைத்தொடர்புகள் அமைச்சு ஹரின் பெர்னாண்டோவுக்கும் வழங்கப்பட்டுள்ளன. மனோ கணேசன் தேசிய கலந்துரையாடல்கள் அமைச்சராக பதவியேற்றதுடன் தயாகமகே பாரம்பரிய கைத்தொழில் அமைச்சு பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ரவுஃப் ஹக்கீம் நகர திட்டமிடல் மற்றும் நீர் வழங்கல் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள அதேவேளை கைத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சு பொறுப்பை ரிஷாத் பதியுதீன் ஏற்றுக்கொண்டார். கபீர் ஆசிம் பொது முயற்சியாண்மைகள் அபிவிருத்தி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். தபால் மற்றும் முஸ்லிம் விவகார அமைச்சராக அப்துல் ஹாலிம் ஜனாதிபதி முன்னிலையில் இன்று பதவியேற்றுக் கொண்டார். அரசு நிறுவனங்களின் தலைவர்களின் நியமனத்தின் போது புதிய அமைச்சர்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் தொடர்பில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை பதவி பிரமாண நிகழ்வின் போது ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார். අද ඓතිහාසික දවසක්. මේ රටේ ප්‍රතිපත්ති ගැන இன்று வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகும். நாட்டின் கொள்கைகளை முன்னோக்கி கொண்டு செல்வது தொடர்பில் இணக்கப்பாடு காணப்படவில்லை. இன்று அந்த இணக்கப்பாடு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக சர்வதேச மற்றும் உள்ளக பிரச்சினைகளை எதிர்கொள்ள முடிந்துள்ளது. நாங்கள் புதிதாக செயற்பட வேண்டும். அவை தொடர்பில் கலந்துரையாட வேண்டும். நாட்டில் மாற்றம் ஒன்று ஏற்படுத்தப்படும் என்ற எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும். இதற்கு தலைமை தாங்கும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். ජනාධිපතිතුමාට ස්තුති කරමින් අපේ වචන ස්වල්පය මම මෙන් අවසන් කරනවා. එක්සත් ජාතික පක්ෂය හා සන්දානගත වූ දේශපාලන පක්ෂ ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் கூட்டணியில் இணைந்து கொண்ட கட்சிகள் 33 அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொண்டன. ஐக்கிய தேசிய கட்சிக்கு 26 அமைச்சு பதவிகள் கிடைத்துள்ளன. ஏனையவை கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு கிடைத்தன. அமைச்சு பதவிகள், ராஜாங்க அமைச்சுகள் மற்றும் பிரதி அமைச்சு பதவிகளை சிக்கல் இல்லாமல் வழங்க ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். ரகசியமாகவேனும் பாவம் செய்ய வேண்டாம் என புத்தர் மிகவும் தெளிவாக கூறியுள்ளார். அரசியல்வாதிகள் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் ரகசியமாகவேனும் ஊழல் மோசடிகளில் ஈடுபடக்கூடாது என்பது நீங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுகிற விடயமாகும். ஆனால் அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் அவ்வாறு ரகசியமாக ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டாலும் அது மக்களுக்கு நிச்சயமாக தெரிய வரும். எமது ஆட்சியில் மக்கள் எதிர்பார்ப்பது ஊழல் மோசடியற்ற நல்லாட்சியாகும். அதேபோன்று சுதந்திரம், ஜனநாயகம் என்பவற்றை உறுதிப்படுத்துவது தொடர்பில் பொதுமக்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர். ஆகவே நானும் பிரதமரும் ஒன்றிணைந்து ஸ்தாபிக்கும் பொதுக்குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைவாக அமைச்சர்களினால் நியமனங்கள் வழங்கப்படும். இந்த குழுவிற்கு அமைச்சர்களால் கோரிக்கைகளை முன்வைக்க முடியும். தகுதியானவர்கள் அந்தந்த நிறுவனங்களின் தலைவர்களாக உங்களது இணக்கப்பாட்டுடன் நியமிக்கப்படுவார்கள். කටයුතු කරනවායි කියන එක විශේෂයෙන් සඳහන් කරන්නට ඕනේ. பதவி பிரமாண நிகழ்வின் பின்னர் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் புதிய அமைச்சர்கள் உத்தியோகபூர்வ நிலப்படத்தை எடுத்துக் கொண்டனர். அமெரிக்க செனட் சபை உறுப்பினர்களை வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் இன்று சந்தித்துள்ளார். வடமாகாண முதலமைச்சரின் வாசஸ்தலத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. அமெரிக்க செனட் சபை உறுப்பினர்களுடனான சந்திப்பு தொடர்பில் வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்தார். ஜனவரி மாதம் 8ஆம் தேதி மாற்றத்தை எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு நாங்கள் சொன்னோம். மாற்றம் நல்லது. நாங்களும் அந்த மாற்றத்துக்கு எங்களால் முடியுமான உதவிகளையும் செய்துதான் அந்த மாற்றம் ஏற்பட்டது. 8ஆம் தேதியிலிருந்து இன்றைய தினம் வரையில் இந்த தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அவ்வளவு முன்னேற்றங்களை காணக்கூடியதாக இருக்கையில், தனிப்பட்ட முறையில் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை பார்த்தால் அது எங்களுக்கு நன்மையை தந்த மாதிரி தெரியல. 1000 ஏக்கர் தர்றேன், 400 ஏக்கர் தந்துட்டோம். ராணுவத்தை வெளியேற்றது சம்பந்தமாக எந்த விதமான ஒரு சுமூகமான ஒரு நிலைக்கு நாங்கள் வர இல்லை. 64,000 ஏக்கர் காணி முழு வடமாகாணத்திலையும் எடுத்திருக்கிற இடத்துல ஒரு 1000 ஏக்கரை நாங்கள் எடுத்து தந்துட்டோம் என்று அதை ஒரு பெருசாக காட்ட கூடாது. தொடர்ந்து பல விதத்திலையும் மத்திய அரசாங்கத்தினுடைய கை ஓங்கி கொண்டுதான் இருக்குது. மாகாண அரசாங்கம் தன்னுடைய வேலைகளை செய்யறதுக்கு இடம் கொடுக்காமல் மத்திய அரசாங்கத்தினுடைய உள்ளீடல் கூடியவாறு இருக்கு. ராணுவத்தை பொறுத்தவரையுடைய நாளாந்த தங்களுடைய சைக்கிள்ல எல்லாம் போய்க்கு தகவல் செய்து கொண்டுதான் வரையினோம். அவை தங்களுடைய கட்டுப்பாட்டை வச்சு கொண்டுதான் இருக்கணும். இதுகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு மனவர்த்தத்தை தருது.
சர்வதேச விசாரணை பொறிமுறை தொடர்பிலும் இதன்போது வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் கருத்து தெரிவித்தார். நீங்கள் உலக பொறிமுறைக்கு எதிர்ப்பா நோமண்டு அதுக்கு காரணங்கள் எல்லாத்தையும் எடுத்து கூறி சர்வதேச பொறிமுறையைத்தான் விரும்பினோம். இறுதிக்கட்ட யுத்தத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி யாழில் கையெழுத்து வேட்டை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச பொறுப்புக்கூறல் பொறிமுறைகளுக்கான தமிழர் செயற்பாட்டுக் குழுவின் ஏற்பாட்டில் யாழ் மத்திய பஸ் திரைப்படத்தில் இந்த கையெழுத்து வேட்டை இடம்பெற்றது. சர்வதேச மனிதாபிமானம் மற்றும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டோருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் செயல்முறைக்கான பொறிமுறையை ஸ்தாபிக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபையை வலியுறுத்துகின்றோம் என்ற துணைப்பொருளின் கீழ் இந்த கையெழுத்து வேட்டை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளை முழுமையாக நிராகரிப்பதாக இந்த கையெழுத்து சேகரிப்பு நடவடிக்கையின் ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். சர்வதேச விசாரணை பொறிமுறைக்கு ஆதரவு தெரிவிக்கும் பல்வேறு தரப்பினரும் இதன்போது தமது கையொப்பங்களை இட்டுள்ளனர். இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான சர்வதேச விசாரணைகள் தொடர்பில் வடமாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் கருத்து தெரிவித்தார். யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார். 3 கட்சிகள் சேர்ந்து தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ, ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி EPRLF, தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் பிளட் ஆகிய 3 பேர் சேர்ந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு ஆணையாளருக்கு அனுப்பிய கடிதத்திலே கௌரவ செல்வம் அடைக்கலனா அவர்கள் கையெழுத்திட்டார்கள், கோடீஸ்வரன் அவர்கள் கையெழுத்திட்டார்கள், கௌரவ சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் கௌரவ சித்தார்த்தன் அவர்களும் அந்த கடிதத்திலே கையெழுத்திட்டிருந்தார்கள். வியாழேந்திரன் அவர்கள், சிவசக்தி ஆனந்தன், டாக்டர் சிவமோகன் ஆகியோர் இதிலே கையெழுத்திட்டிருந்தார்கள். ஆக மொத்தம் 6 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதே போல கௌரவ சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களுமாக 7 பேர் அந்த கைச்சாத்திடப்பட்டு அந்த கடிதம் ஐநா மனித உரிமை பேரவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே சர்வதேச நீதி விசாரணை பொறிமுறையை தொடர வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இலங்கை கடற்பரப்புக்குள் இடம்பெற்று வரும் இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களை தவிர்ப்பது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்றுள்ளது. கடற்றொழில் திணைக்களத்தின் யாழ் மாவட்ட கட்டிட தொகுதியில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலின் போது எவ்வித தீர்மானங்களையும் மேற்கொள்ளவில்லை என மாவட்ட கடற்றொழில் கூட்டுறவு சங்க சம்மேளனங்களின் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்களின் டோலர் படகுகளின் வருகையால் யாழ் மாவட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றமைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என தெரிவித்து இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனினும் இன்றைய கலந்துரையாடலில் சில மீனவ சங்கங்களின் தலைவர்கள் வருகை தராமையால் இதன்போது எவ்வித தீர்மானங்களையும் மேற்கொள்ளவில்லை என அந்தோணி பிள்ளை எமிலியாம்பிள்ளை கூறியுள்ளார். எனவே சிறந்த தீர்மானம் ஒன்றை முன்னெடுக்கும் பொருட்டு எதிர்வரும் 18ஆம் தேதி மீண்டும் கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளதாக யாழ் மாவட்ட கடற்றொழில் கூட்டுறவு சங்க சம்மேளனங்களின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். எத்தனை விலையை இழந்து போட்டு தாலைக்கொடியை அடகு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, விலைக்கொடி எடுக்கிறான். அப்பளத்துக்கு கேவலமா இருக்கிறோம். எங்களை உழைக்க வழியிலே முழுக்க இந்தியன் தான். அவன் படுத்தான ஐயா இதுல இருந்து 20 கிலோமீட்டருக்கு படுப்பான். அப்ப எல்லா பழம் வந்து எங்க நாங்க விலையப்படுத்துறது? நாங்க கொண்டு போறதே 10 விலை, அதுலதான் நாங்க சீவிக்கிறோம். அதையும் பட்டி போட்டு போடுவோம் ரோலக்காரன். அதை விட்டு நாங்க என்னத்தை செய்யறது? இதே நாங்க எங்களை விட்டா வேற வழி தெரியாது. எங்களுக்கு கடத்தொழில விட்டா வேற மேசம் மேலையோ எதுவுமே தெரியாது. நாங்க இதைத்தான் நிக்கிறோம். இதான் எங்களுக்கு தொழில். இலங்கையில் ஜனநாயகத்தை வலுப்பெறச் செய்வதற்காக மிகவும் அமைதியான முறையில் வெற்றிகரமாக பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்டமை மற்றும் அதற்காக பங்களிப்பு வழங்கியமைக்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளதாக தி இந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் நடைபெறும் சர்வதேச இந்து பௌத்த மாநாட்டில் பங்கு பற்றியுள்ள இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மற்றும் அந்த நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையே நேற்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இலங்கைக்கு தலைமைத்துவம் வழங்கிய காலகட்டத்தில் இந்திய இலங்கைக்கு இடையிலான தொடர்புகள் வலுப்பெறுவதற்காக ஆற்றிய பங்களிப்பிற்கும் பிரதமர் நரேந்திர மோடி இதன்போது பாராட்டு தெரிவித்ததாக தி ஹிந்து வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய இலங்கைக்குள் அனைத்து இன பிரிவுகளும் எதிர்பார்க்கின்ற உண்மையான நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையையும் ஏற்படுத்துவதற்கான கட்டமைப்பை உருவாக்கும் முன்னாள் ஜனாதிபதியின் முயற்சிகள் நம்பிக்கை அளிப்பதாகவும் இந்திய பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2 நாடுகளுக்கும் இடையில் தொன்று தொட்டு நிலவுகின்ற வரலாற்று மற்றும் கலாச்சார ரீதியான தொடர்புகளுக்கு இந்தியா அதிக முக்கியத்துவம் வழங்கி வருவதாக இதன்போது நரேந்திர மோடி நினைவூட்டியுள்ளார். இந்த நிலையின் கீழ் இலங்கையின் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் நெருங்கிய தொடர்புகளை பேணுவதன் மூலம் 2 நாடுகளுக்கும் இடையிலான தொடர்புகளை புதிய பரிணாமத்திற்கு கொண்டு செல்ல எதிர்பார்ப்பதாகவும் இந்திய பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார்.
யுத்தத்தின் கோரத்தை அனுபவித்தவர்களே அதன் வலியை உணர்ந்தவர்கள். பல வருடங்கள் கடந்தும் அந்த வலியை தொடர்ந்தும் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் எம்மத்தியில் ஏராளம். கணவனை இழந்து மூத்த மகள் எங்கே என்று அறியாது பரிதவிக்கும் ஒரு தாயே செல்வராசா வசந்தா. யுத்தம் தந்த வடுக்களை சுமந்த வண்ணம் வாழும் குடும்பங்களின் வாழ்க்கை போராட்டத்தை எடுத்துரைக்கும் எமது பயணத்தின் போது நாம் சந்தித்த ஒருவரே செல்வராசா வசந்தா. இறுதி யுத்தம் பலரின் வாழ்க்கையை மாற்றியமைத்தது. தனது குடும்பத்தின் ஊன்றுகோலான தனது கணவனை இறுதி யுத்தத்தில் இழந்த வசந்தா தனது 3 பிள்ளைகளையும் யுத்தம் என்ற கொடூர அரக்கனிடமிருந்து காப்பாற்றும் பாரிய பொறுப்பை ஏற்றார். துப்பாக்கிச் சூடுகள், செல் தாக்குதல்கள், குண்டு வீச்சுக்களை கடந்து முள்ளி வாய்க்கால் வரை வந்த வசந்தாவுக்கு பேரடியாக மற்றும் ஒரு அதிர்ச்சி அங்கு காத்திருந்தது. குடும்பத்தின் மூத்த மகளான உதயகுமாரியை முள்ளி வாய்க்காலில் தவறவிட்டார் வசந்தா. கணவனின் இழப்பு, மூத்த மகள் எங்கே என்று அறியாது பரிதவித்த வசந்தா ஏனைய 2 பிள்ளைகளை ஏனும் காப்பாற்றும் நோக்கில் தடைகளை கடந்து கிளிநொச்சி பொன்னகர் கிராமத்தை வந்தடைந்தார். உறவுகளை இழந்த சோகம் ஒருபுறம், பொருளாதார சுமை மறுபுறம். இதனை பொருட்படுத்தாது மனநிலை பாதிக்கப்பட்ட மகன் தேவராசா மற்றும் கடைசி மகள் தனுஷியாவின் எதிர்காலத்துக்கான போராட்டத்தை ஆரம்பித்தார் வசந்தா. எல்லாரும் தேடி பார்த்தேன். என்னோட கணவன் எல்லாரும் கடன் கொண்டே கொடுத்து கடைசா குடும்பம் இப்படியே கூடி போன காடு கிடைக்க இல்லை. இங்க வந்து நம்ம எந்த கடன் போட்டு கொண்டே காட்டினாங்க நச்சுறது இதுக்கு போட்டவைய போட்டு நான் வியாத்து பேருந்து இப்பதான் இருக்குன்னு சொல்லி தவறு வந்திருக்கு. அது உண்மையா பொய்யன்னு நேரடியா காணவில்லை. தற்போது 10ஆம் தரத்தில் கல்வி பயிலும் தனுசியா எந்த ஒரு தடை வந்த போதிலும் தனது கல்வியை இடைவிடாது தொடருவதோடு தாயின் சுமையை சிறிதேனும் குறைப்பதற்கு உறுதுணையாக உள்ளார். ஒரு மனிதனின் வேதனையை சக மனிதனாலேயே உணர முடியும் என்ற கூற்றுக்கிணங்க வசந்தாவின் வாழ்க்கை போராட்டத்துடன் கைகோர்த்துள்ளார் அயலவ பெண் ஒருவர். அண்ணா முறையில்லாத அண்ணாவும் அக்காயும் இல்ல, நீ அந்த பிள்ளை நாங்க வெளியே போன்னு சொல்ல இல்லாத குமார் பிள்ளை என்று நாங்க வச்சு பாக்குறோம். அதுக்கு சரியான கஷ்டம் சார். அதுல வீடு வாசலும் இல்ல, எங்களோட தான் இருக்குது. யுத்தம் தந்த பேரிழப்புகள் இன்றுமே ஆறாத வடுக்களாக எம்முன் பதிந்திருக்கும் என்ற போதிலும் அதனை ஒருபுறம் வைத்துவிட்டு எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பதே சாலச் சிறந்தது. இதற்கு பாதிக்கப்பட்டவர்கள் மாத்திரமின்றி அரசாங்கமும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதே அனைவரினதும் எதிர்பார்ப்பாகும். 8வது பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள இரா சம்பந்தனுக்கு ஆசி வேண்டி கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் இன்று விசேட பூஜைகள் நடைபெற்றன. கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் மு ராஜேஸ்வரன் தலைமையில் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள கோயில்களில் விசேட பூஜைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. கல்முனை நெற்பட்டிமுனி அம்பலத்தடி பிள்ளையார் ஆலயத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தனுக்கு ஆசி வேண்டி விசேட பூஜைகள் இடம்பெற்றன. இதில் கல்முனை மாநகர சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்து தமிழ் தேசியத்திற்காகவும் தான் சேவை செய்து கொண்டிருக்கின்றார். அம்பாறை மாவட்டத்திலே என்னுடைய தலைமையில் 10 ஆலயங்களில் இன்று பூஜை வழிபாடுகள் நடைபெறுகின்றது. கல்முனை சிவன் கோயில் உள்ளிட்ட சம்மாந்துறை மற்றும் பொத்துவில் பகுதிகளில் உள்ள கோயில்களிலும் எதிர்க்கட்சித் தலைவருக்கு ஆசி வேண்டி பூஜைகள் நடைபெற்றன. இதேவேளை மட்டக்களப்பு வாழைச்சேனை கைலாய பிள்ளையார் ஆலயத்திலும் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தனுக்கு ஆசி வேண்டி பூஜைகள் நடைபெற்றன. தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலிக்கு தேசிய பட்டியல் ஆசனத்தை வழங்குமாறு வலியுறுத்தி திருகோணமலை கண்ணியாவில் நேற்று கூட்டம் ஒன்று நடைபெற்றது. சிறுபான்மை மக்களுக்காக குரல் கொடுத்த எமது தலைவர் அசாத் சாலி அவர்களுக்கு பொதுத் தேர்தலிலும் அவர் போட்டியிட வேண்டாம் என ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். நீங்கள் வேட்பாளராக வர வேண்டும் என்று கூறிய போதும் அவர் ரணில் விக்ரமசிங்கை முழுமையாக நம்பிய ஒரு தலைவராக இருந்தார். அவர் எங்களுக்கு ஒரு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினரை தருவேன் என்று கூறியும் இதுவரையிலும் கொடுக்காமல் இருப்பது எமது சமூகத்துக்கு இழக்கப்பட்ட மாபெரும் அநீதி என்பதனை நாங்கள் இந்த சபையின் மத்தியில் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். எமது அசாத் சாலி அவர்கள்
இலங்கையின் எப்பிரதேசத்திலும் சிறுபான்மை மக்கள் நெருங்கி வாழ்கின்ற இடங்களிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு வேட்பாளர். இருப்பினும் அவருக்கு தேசிய பட்டியல் வழங்கப்படாமல் இருப்பது என்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். அதே சந்தர்ப்பத்தில் அவருக்குரிய தேசிய பட்டியலை மிக விரைவில் வழங்குமாறும் நியாயத்தை பெற்றுத்தருமாறும் கௌரவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை கேட்டுக்கொள்வதோடு கினியா பிரதேசத்தின் முஸ்லீம்கள் சார்பாக ஆசாத் சாலி அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை நாங்கள் மிகவும் மனம் வருந்தி பேசுகின்றோம். இந்த நல்லாட்சி நடக்கிற டைமில் இப்படியான ஒரு நிலைப்பாடு நடக்கும் சொல்லி எங்களுக்கு மிச்சம் வேதனையாக இருக்கின்றது. நல்லாட்சி நடப்பதற்காக எவ்வளவு பாடுபட்ட ஒரு நபர் தான் ஆசாத் சாலி தான். அவருக்கு இப்படியான ஒரு அநீதி இழைக்கப்பட்டு முன்னாள் சட்டமா அதிபர் KC கமலசபேசனின் 8வது ஞாபகார்த்த நிகழ்வு கொழும்பில் நேற்று மாலை நடைபெற்றது. 2007ஆம் ஆண்டு திருமதி ராணி கமலசபேசனினால் ஸ்தாபிக்கப்பட்ட கமலசபேசன் மன்றத்தினால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிரதம நீதியரசர் கே ஸ்ரீபவன், முன்னாள் சர்வதேச நீதிமன்ற நீதிபதி CG வீரமந்திரி உள்ளிட்ட சட்டத்துறைசார் வல்லுநர்கள் பலரும் இந்த ஞாபகார்த்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கை சட்டத்தரணிகள் சங்க கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ஜெஃப்ரி அழகரத்னம் எங்கே இருக்கிறோம் எங்கே போகிறோம் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவாற்றினார். Though every individual is entitled to and rightly so to his or her political affiliations and beliefs, தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொருவருக்கும் அரசியல் உரிமைகள் மற்றும் துறவுகள் குறித்து வெளிப்படுத்துவதற்கான உரிமை இருக்கிறது. எனினும் இந்த உரிமை சட்டத்தின் அடிப்படை விழுமியத்தை நெருக்கடிக்குள் தள்ளும் நிலைக்கு கொண்டு செல்லப்படக்கூடாது. அரசியல் துறவுகளால் கிடைக்கின்ற அதிகாரங்கள் நிரந்தரமானவை அல்ல. மக்களால் அரசுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டாலும் அவை நிரந்தரமானவை அல்ல. அதேபோன்று சில சந்தர்ப்பங்களில் மக்களின் உரிமையாகிய வளங்கள் சூறையாடப்படுகின்றன. இதற்கு எதிராக சட்ட பொறிமுறைகள் முன்னெடுக்கப்படும் போது அதனை முடக்கவும் சிலர் உள்ளனர். ஆகவே சட்டத்தை பாதுகாக்கும் சட்ட வல்லுநர்களாக நாம் இருக்கிறோம். முன்னாள் சட்டமா அதிபர் ஜனாதிபதி சட்டத்தரணி KC கமலசபேசனின் சிந்தனைகளுக்கு செயலூக்கம் கொடுக்கும் நோக்கில் கமலசபேசன் ஞாபகார்த்த அமைப்பினால் இந்த நிகழ்வு வருடாந்தம் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது. முன்னாள் சட்டமா அதிபர் KC கமலசபேசன் ஞாபகார்த்த போட்டியில் வெற்றி பெற்ற சட்டத்துறை மாணவர்களுக்கு இதன்போது விருதுகளும் வழங்கப்பட்டன. சட்டத்துறையில் பல்வேறு பதவிகளை வகித்த KC கமலசபேசன் 1999ஆம் ஆண்டு சட்டமா அதிபராக நியமிக்கப்பட்டார். அன்று முதல் 2007ஆம் ஆண்டு வரை அவர் சட்டமா அதிபராக செயற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் பள்ளிக்கரணை பகுதியில் போலீசாரின் தாக்குதலுக்கு இலக்காகி இலங்கை அகதி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்து சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் உள்ள இலங்கை அகதி ஒருவர் விசாரணைக்காக போலீசாரினால் நேற்று முன்தினம் இரவு அழைத்து செல்லப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. போலி கடவுச்சீட்டு தொடர்பான விசாரணைகளுக்காக போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட இலங்கை அகதியின் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்ததாக போலீஸ் தரப்பினர் கூறுவதாக தமிழக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதனை அடுத்து அவர் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டதாகவும் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இலங்கை அகதி போலீசாரின் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதாக தெரிவித்து தமிழகத்தின் சில அரசியல் கட்சிகள் ராயப்பேட்டை வைத்தியசாலைக்கு அருகில் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இலங்கை அகதியின் உயிரிழப்பு தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்குமாறு தாம் தமிழக அரசை வலியுறுத்துவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் டி. வேல்முருகன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். மோகன் என்பவரை காவலர்கள் ஏதோ ஒரு விசாரணைக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் மீது பாஸ்போர்ட் பிரிவின் கீழ் வழக்கு இருப்பதாகவும் அதை குறித்து விசாரிக்க வேண்டும் என்றும் சென்னை மாநகரத்தினுடைய குற்ற புலனாய்வு பிரிவு என்று சொல்லக்கூடிய கிரைம் பிராஞ்சினுடைய அதிகாரிகள் அழைத்து சென்று அவர்களை துன்புறுத்தி விசாரணை செய்திருக்கிறார்கள். மேலும் அவரிடத்தில் ஒரு சில உண்மைகள் தேவைப்படுகிறது என்று காரணம் கூறி பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் அவர் ஒப்படைக்கப்பட்டு அங்கிருக்கின்ற காவலர்களால் மிக மோசமான முறையில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர் காவல் நிலையத்திலேயே உயிரை இழந்திருக்கிறார். ஆனால் காவலர்கள் உயிரிழந்த மோகன் அவர்களை சென்னையில் இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு அவர் இருதய பாதிப்பு ஏற்பட்டு அவர் இன்றைக்கு இறந்து விட்டதாக அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் முழுக்க முழுக்க நம்முடைய தாயகத்தை நம்பி தொப்புள்குடி உறவுகளை நம்பி தஞ்சம் பிழைத்து வாழலாம் என்று வந்த ஒருவரை பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கி மன உள்ளச்சலுக்கு ஆளாக்கி அடித்து துன்புறுத்தி அதனால்தான் அவர் இறந்திருக்கிறார் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறேன். இந்த வழக்கில் விசாரித்த காவல்துறை அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து உடனடியாக அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக தமிழக அரசுக்கு வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். அரசாங்கத்தினால் நெற்கொள்வனவு பல இடங்களில் முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் சில பகுதிகளில் களஞ்சிய சாலைகள் பற்றாக்குறையினால் நெற்கொள்வனவு தாமதமடைந்துள்ளது. இதன் காரணமாக விவசாயிகள் தொடர்ந்தும் அசௌகரியங்களுக்குள்ளாகி வருகின்றனர்.
இதனிடையே அரசாங்கத்தினால் கொள்வனவு செய்யப்பட்டு களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள நெல் அழிவடையும் நிலையில் காணப்படுவதாக இந்த பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். துருக்கி கடற்கரையில் மண்ணில் முகம் புதைந்து உயிரிழந்த நிலையில் காணப்பட்ட 3 வயதான சிரியாவைச் சேர்ந்த குழந்தையின் நிழற்படம் உலகத்தை உலுக்கியுள்ளது. சமூக வலைதளங்களில் அந்த குழந்தையின் நிழற்படம் மிகவும் வேகமாக பரவி வருகின்றது. இந்த நிலையில் 2016ஆம் ஆண்டின் நிறைவிற்குள் ஆயிரக்கணக்கான சிறிய புகலிட கோரிக்கையாளர்களை அமெரிக்காவிற்கு வரவழைக்குமாறு நிவாரண குழுவினருடன் 14 செனட் சபை உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து அமெரிக்காவை வலியுறுத்தியுள்ளனர். உயிரிழந்த 3 வயது குழந்தையின் நிழற்படம் சமூக வலைதளங்களில் எவ்வித தணிக்கையுமின்றி வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் புகலிட கோரிக்கையாளர்களின் அவல நிலை குறித்த பல நிழற்படங்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.